உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா, நமக்கு சுகத்தை கொடுக்கும், நமக்கு குணமாகுதலை கொடுக்கும் தேவனுடைய பலி, உடன்படிக்கை, அதை நினைவு கூறுகிற ஒரு காரியம். இதை குறித்து நாம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்படிக்கு கர்த்தர் நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இங்கே என்ன பார்க்குறோன்னா, எலிசா என்பவர் தீர்க்கதரிசி. அவரோடு கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்லை பலர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பட்டணத்தில் இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் என்னென்னா எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் தண்ணீர் ரொம்ப கெட்டதாக இருக்கிறது. அந்த தண்ணீர் கெட்டதாக இருக்கிறதுனால அந்த நிலம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்போ எலிசா அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. கடவுள் எலிசா மூலமாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். எலிசா எப்படி செய்கிறாருன்னா, ஒரு புது தோண்டி அதை எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதிலே உப்பு போட்டு கொண்டு வர சொல்கிறார். இதில் நம்ம குறிக்க இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு 3 காரியங்கள் இருக்கிறது. தேவன் எலிசா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக அற்புதம் செய்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, புது தோண்டி எதை குறிக்கிறது, உப்பு எதை குறிக்கிறது, இதுதான் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த காலத்தில் அப்போ வேதம் கடவுள் கொடுத்து முடிக்கல, தேவன் வேதத்தை கொடுத்து வருகிறார் இல்லையா? தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் வேதத்தை கொடுத்து வருகிறார். அப்போ தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக அற்புதங்களை செய்கிறார். இப்போ நமக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிற மத்தியஸ்தராய் கிறிஸ்து இருக்கிறார். அதனால் இப்போ நமக்கு கிறிஸ்து மூலமாக அற்புதங்களை தேவன் செய்வார். அப்போ தீர்க்கதரிசிகள் மூலமாக, இப்போ கிறிஸ்து மூலமாக தேவன் செய்கிறார். புது தோண்டி எதை குறிக்கிறதுனா, புது உடன்படிக்கையை குறிக்கிறதா அப்படின்றத மனசில் கேள்வியாக வச்சுக்குவோம். உப்பு எதை குறிக்கிறது, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். எசேக்கியேல் 43:23 வாசிக்கலாம். நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக. அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். 7 நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை படைப்பாயாக. பழுதற்றவைகளான இளங்காளையையும் மந்தையில் இருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் படைப்பார்களாக. 7 நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே என்ன பார்க்குறோன்னா, 24வது வசனத்தில், அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். இந்த உப்பு எதோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால், பலிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த புது தோண்டி புது உடன்படிக்கை அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்குவோம். உப்பு பலிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த பலி? கிட்டத்தட்ட எல்லா விதமான பலிகளோடு உப்பு சம்பந்தப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 2:13 வாசிக்கலாம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. இங்கே கடவுள் நான் சொல்கிறேன்னா, நீ படைக்கிற எல்லா பலிகளோடும் உப்பையும் படைக்க வேண்டும். போஜன பலியோடு
எல்லா பலிகளோடும் நீ உப்பையும் படைக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ உப்பை ஏன் தூவுறாரு? ஏன் ஒரு சர்க்கரையை தூவக்கூடாதா? ஒரு கோதுமை மாவை தூவக்கூடாதா? இல்லை ஒரு அரிசியை தூவக்கூடாதா? புது தோண்டி ஏன் இருக்கிற பழைய பாத்திரத்திலே கொண்டு வான்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா உப்பு பலிகளை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது பலிகளை நாம் தேவனுக்கு நினைப்பூட்டுகிற காரியம். இப்போ நம்ம பலி செலுத்தக்கூடாது, ஏன்னா கிறிஸ்துவே பலி ஆயிட்டார். அப்போ பலி செலுத்தினாங்க, கிறிஸ்துவுக்கு முன்னாடி பலி செலுத்தினாங்க. ஏன்னா நிஜமானது வருவதற்கு முன்பாக நிழலாட்டமான பலிகள் செலுத்தப்பட வேண்டும். நிஜமான பலி வந்த பிறகு நிழலாட்டமான பலிகள் நமக்கு தேவையில்லை. இப்போ கிறிஸ்து பலி ஆயிட்டார். இப்போ நம்ம உப்பை எதில் போடுறது? அப்போ அந்த உப்பை எதை குறிக்குதுன்னா, பலிகளை நினைப்பூட்டும்படிக்கு அந்த உப்பு இப்போ அதை நம்ம கற்றுக்கணும். ஒரு கான்செப்ட் தான். அந்த பலிகளை நினைப்பூட்டும் காரியமாக இப்போ நம்ம உப்பு தூவணுமா? பலிகளை நினைப்பூட்டும் காரியமாக உப்பு தூவணுமானா உப்பு தூவக்கூடாது. பலிகளை நாம் நினைக்க வேண்டும். எபேசியர் 5:2 வாசிக்கலாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே என்ன வருதுன்னா, கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டார் இல்லையா? இப்போ நம்ம பலி செலுத்தவும் வேணாம், உப்பு தூவவும் வேணாம். ஆனால் அங்கேயும் உப்பு தூவப்பட்டதுன்னா அது பலியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். புது தோண்டி எதை குறிக்கிறது என்றால் புது உடன்படிக்கையை குறிக்கிறது. அப்போ எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு கெட்டதும், எந்த ஒரு பாழாக்கும் காரியமும் நம்மை விட்டு விலகி நாம் பெற வேண்டும் என்றால் நாம் தேவன் பலியானது, தேவகுமாரன் பலியானது, தேவன் தேவகுமாரனை பலி கொடுத்தது, அதாவது புதிய உடன்படிக்கை, இதை நாம் நினைவு கூறுகிற மக்களாய் இருக்க வேண்டும். ஏசாயா 53:5 வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதாவது நாம் பாவம் செய்கிறோம், நாம் அடிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் நிற்கிறோம். இப்போ கடவுள் நம்ம மேலே அன்பு கூர்ந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் அடிக்கப்பட வேண்டாம், உங்களுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு தேவன் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கு தான் அங்கே வருது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் குணமாகிறோம். எதனால் குணமாகிறோம்? நம்முடைய நற்கிரியைகள் என்று ஒன்றும் இல்லை. நம்மளுடைய நற்கிரியைகளை பற்றி பேசினா தேவன் நம்முடைய துர்க்கிரியைகளை பற்றி பேசுவார். நான் ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டினேன், ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு நல்லது நம்ம செஞ்சு நல்லதை பேசினா கடவுள் நம்ம செஞ்ச கெட்டதை பேசுவார். கடவுள் நம்ம செஞ்ச பாவத்தை குறித்து பேசுவார். அப்போ நம்ம பேச வேண்டியது எது அப்படின்னா, தேவன் நமக்காக பலியானார், தேவகுமாரன் நமக்காக பலியானார், தேவன் தேவகுமாரனை நமக்காக பலி கொடுத்தார். அந்த பலிகளினாலே, தேவன் கிறிஸ்து மூலமாக செய்த காரியத்தினாலே நாம் காக்கப்படுகிறோம். எல்லா விதமான தீமை, பாவம், நோய், வியாதி, பிசாசின் தொந்தரவு, குடும்ப பிரச்சனை, வறுமை, கடன், இவைகளிலிருந்து நாம் காக்கப்படுவது, சுகமாக்கப்படுவது, குணமாக்கப்படுவது எல்லாம் தேவன் கிறிஸ்து மூலமாக செய்த காரியம். அதாவது தேவன் பலியானது, தேவகுமாரன் பலியானது, தேவன் தேவகுமாரனை பலி கொடுத்தது. இதனாலே நாம் பிழைக்கிறோம். இங்கே அதுதான் வருது. இதுதான் புதிய உடன்படிக்கை. இதை நினைவு கூற வேண்டும். ஏன்னா புது தோண்டி புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது இல்லையா? அடிப்படையாக அதே மாதிரி உப்பு பலிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது பலியை நினைவு கூறுகிற ஒரு விஷயம். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இன்றைக்கி நமக்கு இருக்கிற நோய்கள், வியாதிகள்லாம் குணமாகணும், சுகம் பெறணும் அப்படின்னா நாம் கடவுள்கிட்ட போய், கடவுளே நீர் பலியானீர், உம்முடைய குமாரன் பலியானார், நீர் உம்முடைய குமாரனை பலி கொடுத்தீர், நம்மை காக்கும்படிக்கு, குணமாக்கும்படிக்கு, சுகமாக்கும்படிக்கு, அதனால் நம்மளை காப்பாற்றுங்க, குணமாக்குங்க, சுகமாக்குங்க நாம் வேண்டும் பொழுது, அந்த புதிய உடன்படிக்கையை நினைக்கும் பொழுது, தேவன் கிறிஸ்து மூலமாக செய்த காரியத்தை நாம் நினைவு கூறும்பொழுது, அதை தேவனுக்கு நினைப்பூட்டும் போது, அதாவது கடவுள் மறந்துட்டார்னு கிடையாது, அதை சொல்லி நம்ம ஜெபிக்கிறது. அதை சொல்லி அந்த தேவன் பலியானது, தேவகுமாரன் பலியானது, தேவன் தேவகுமாரனை பலி கொடுத்தது, இதை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நமக்கு எல்லா விதமான
ஆசீர்வாதமும் வரும். இதுதான் கடவுள் சொல்கிறது. இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை நீங்கள் பெறுவீர்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது கிறிஸ்து மூலமாக நீர் செய்த கிரியையினால் நம்மை காப்பாற்றும், கிறிஸ்து மூலமாக நீர் செய்த கிரியையினால் நம்மை காப்பாற்றும், கிறிஸ்து மூலமாக நீர் செய்த கிரியையினால் நம்மை குணப்படுத்தும், சுகப்படுத்தும் அப்படின்னு நாம் வேண்டும் பொழுது, புதிய உடன்படிக்கையை நினைக்கும் பொழுது, தேவகுமாரன் மூலமாக செய்த பலிகளுடைய காரியங்களை நினைக்கும் பொழுது, அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது நாம் எல்லா விதமான நோய்கள் வியாதிகளிலிருந்து நாம் சுகம் பெறுவோம், குணம் பெறுவோம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். இதை கற்றுக்கொண்டு இதன் அடிப்படையில் நாம் ஜெபித்து இதை கை கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.